ஹாய் மக்களே, வெள்ளிக்கிழமை காலையில் அதிகாலை 6 மணிக்கெல்லாம் டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கிச்சனுக்கு வரும்போது மணி 6 ஆயிடுச்சு. வந்தோடனே ஃபஸ்ட்டு இட்லி ஊற்றி வச்சுட்டு சாம்பாருக்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன். முருங்கைக்காய் சாம்பார் தான். சாம்பாருக்கு வச்சு விட்டுட்டு இட்லியை திறந்து பார்த்தா இட்லி கொஞ்சம் வெடிப்பு வெடிப்பாக இருந்துச்சு. மாவு கொஞ்சம் நிறையா ஊற்றிட்டேன்னாட்டிருக்குது. இட்லி கொஞ்சம் விரிசல் விட்டுருந்துச்சு. இட்லியை தட்டி வச்சுட்டு இன்றைக்கி தேங்காய் சட்னி, சாம்பார், சாப்பாடுன்னு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. காலிஃப்ளவர் சில்லி கொஞ்சம் பொரிச்சு வச்சுருக்கிறேன், கொஞ்சம் அடுப்பில் வெந்துட்டுருக்குது. அதை பொரிச்சு விட்டுட்டு ஹஸ்பண்டுக்கும் பையனுக்கும் சாப்பாடு வச்சு கொடுத்தாச்சு. ஹஸ்பண்டுக்கு தேங்காய் சட்னியும் சாம்பாரும் ஊற்றி கொடுத்துட்டேன். பையனுக்கு சாம்பார் பிடிக்காது, தேங்காய் சட்னினா கொஞ்சம் விருப்பப்பட்டு சாப்பிடுவான். அவனுக்கும் அதை வச்சு கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்றதுக்குள்ளே அவங்களோட லஞ்ச் பேக்கெல்லாம் பேக் பண்ணிடலான்னு சொல்லி பேக் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஹஸ்பண்டுக்கு டிஃபனில் சாப்பாடு போட்டு வச்சுட்டு பையனுக்கு எப்பயும் போல் காயெல்லாம் போட்டு சாம்பார் ஊற்றி அதை தனியாக கிண்டி எடுத்து காயெல்லாம் தனி ஒரு ரேக்லையும் சில்லி கொஞ்சம் தனியாக ஒரு இதுலேயும் வச்சு ஹஸ்பண்டுக்கும் பையனுக்கும் லஞ்செல்லாம் பேக் பண்ணியாச்சு. ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சம் முறுக்கு போட்டு கொடுத்து அனுப்பிட்டேன். தேங்க்யூ. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.